ஓய்வு பெற்ற அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டிலிருந்து கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் அவர் மீதான குற்றச்சாட்டு உறுதியானதாக நாடாளுமன்ற விசாரணை குழு இரு அவைகளிலும் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் டெல்லியில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா வசித்து வந்த அதிகாரப்பூர்வ இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தை தொடர்ந்து அங்கிருந்த ஒரு கட்டடத்தில் எரிந்த மற்றும் பாதி எரிந்த நிலையில் கணக்கில் வராத பணம் கண்டெடுக்கப்பட்டது. இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதால் இது தொடர்பாக நாடாளுமன்றம் சார்பில் விசாரணை குழு அமைக்கப்பட்டது. விசாரணையில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா அளித்த விளக்கம் திருப்தி அளிக்கவில்லை என விசாரணை குழு தெரிவித்துள்ளது. மேலும் அந்த பணம் குறித்து நீதிபதி தமக்கு எதுவும் தெரியாது என்றும் கூறியதாக தெரிகிறது. இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் விசாரணை குழு தாக்கல் செய்த அறிக்கையில் அவர் மீதான குற்றச்சாட்டு உறுதியாகி இருப்பதாக தெரிவித்துள்ளது. ஏற்கனவே யஷ்வந்த் வர்மா தனது நீதிபதி பதவியை ராஜினாமா செய்துவிட்டதால் அவர் மீது எடுக்கப்படும் நடவடிக்கை தொடர்பாக பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது.